ஏற்று உங்களுடன் சில வார்த்தைகளை பேச விரும்புகிறேன். நான் சிறு வயதில் 5ஆம் வகுப்பு படிக்கும் பொழுதே மலையேறினேன். எனது தாய் தந்தை அனைவரும் இதே உணவாகவும் மற்ற தொழிலாகவும் பயன்படுத்தி இன்று வரை மலையேறி கொண்டுதான் இருக்கின்றேன். ஆனால் எங்களுக்கு இந்த ஒரு வருடங்களில் எண்ணற்ற துன்பங்களை ஏற்படுத்திய காவல்துறை அதிகாரிகள்லாம் யாருக்கும் குறை சொல்ல மாட்டான். ஆராய்ச்சிக்கு தான் நம்ம வந்து தண்டனை அதிகரிக்கணும். இல்ல காய்ச்சறவங்களையோ இல்ல விற்பனை செய்யறவங்களையோ அவங்க மேலதான் நம்ம வந்து ஃபைனையோ இன்னும் இல்ல வந்து சிறையில் அடைக்கிறது கூடுதலா நம்ம பண்ணணுமே தவிர அரசாங்கம் என்ன பண்ணிருக்குன்னா நம்ம கிட்ட சொல்லும் போது என்ன சொல்லுச்சுன்னா, நீங்க ஒருவேளை சாராயம் காய்ச்சினா கலப்படம் பண்ணி வித்தா உங்களுக்கு வந்து 10 மாசம் சிறை இல்ல 1000 தண்டனை இல்ல வந்து உங்களுக்கு வந்து ஃபைன் வந்து 1 லட்சம் இருந்து 3 லட்சம் நாங்க உங்களுக்கு சொல்லாத இல்ல தெரியாத ஒரு விஷயம் சொல்லிட்டா, இந்த செக்ஷன் சி நம்ம எல்லாரையும் ஒன்னா சேர்த்து வச்ச ஒரு செக்ஷன் இருக்குல்ல, உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. எந்த ஊர்லயும் தமிழ்நாட்டுல எந்த ஊர்லயும் இல்லாத ஒரு அதிசயம் செங்கல்பட்டுல நடந்தது. காவல்துறையே தன்னுடைய சொந்த செலவுல சொந்த செலவுல போஸ்ட் அடிச்சு ஓட்டினாங்க. இந்த வழக்கு வந்து இந்த தண்டனை கொடுக்கப்படும். போலீஸ் அந்த தண்டனை கொடுக்க முடியாது. வழக்கு பதிவு செய்யலாம். வழக்கு பதிவு செஞ்சு நீதிமன்றத்தில் அது நிரூபிக்கணும். நீதிமன்றத்தை தண்டனை கொடுக்கணும். நீதிமன்றம் தான் தண்டனை கொடுக்கணும். ஆனா நம்ம என்ன பண்றோம், ஜெயிலுக்கு போயிட்டு வந்தால ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் போலீஸ் என்ன சொல்றாங்க, அந்த கேஸ் வந்து மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் இல்லைன்னா ஆல்ட்ரேஷன் சொல்லுவாங்க. நான் வந்து உங்க கேஸை முடிச்சு கொடுத்துறோம், நீங்க வாங்க. நம்ம என்ன நினைப்போம், ஐயா ரொம்ப சந்தோஷங்க நீங்க முடிச்சு கொடுக்குறீங்க, இந்த வருஷம் நம்ம மறையா இருக்காது ரொம்ப எளிமையா இருக்கும்னு சொல்லிட்டு கேஸை வந்து கல்வி கேஸா அவங்க மாத்துவாங்க. நீங்க வந்து ஐயா சரிங்கன்ட்டு வந்துடுறீங்க. ஒரு முறை கூட தமிழ்நாட்டில் கல் வழக்கை நடத்தணும் இல்லை விஷக்கல்ல வழக்கு நடத்தணும் சாராய வழக்கு நடத்தணும்னு சொல்லிட்டு எந்த பனையேறிகளும் முன் வரவே இல்லை. ஏன்னா நம்மளுக்கு அடுத்த நாள் தொழில் பாருங்க.